நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்களா? இல்ல ஃபியூச்சர்ல வீடு கட்டலான்னு பிளான்ல இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு உண்டானதுதாங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம்ங்க. மகாநகர் அப்படிங்கிற இடத்துல புதுசா ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தர இன்ஜினியரோட நிறைய ப்ராஜெக்ட்க்கு நம்ம பயணியர் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த கஸ்டமர் வந்து எங்களுக்கு ட்ரெடிஷனல் மெத்தட், அதாவது செங்கல் மணல் வச்சு எங்களுக்கு செப்டிக் டேங்க் கட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்ஜினியர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் கஸ்டமருக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடுங்க. நம்ம பயணியர் பயோ டேங்கை என்றைக்குமே க்ளீன் பண்ண தேவையில்லைங்க. செப்டிக் டேங்க்னா நிறைஞ்சதுன்னா க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இந்த டேங்கை க்ளீன் பண்ண தேவையில்லை. ரன்னிங் காஸ்ட்டோ மெயின்டெனன்ஸோ எதுவுமே இந்த டேங்க்கு கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த இடத்துல எல்லாம் சூப்பராக இந்த டேங்க் ரன் ஆகிட்டு இருக்குன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் நம்மளை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம இங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்குறதுக்காக வந்திருக்கோங்க. இப்போ நம்ம டேங்க் எங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மாடி படிக்கட்டு போகுது, அங்கே தான் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த குறைவான இடமே நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போதுமானதுங்க. இல்லை இதை விடவே எங்களுக்கு இடம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நம்ம பயணியர் பயோ டேங்க் டீம் உங்கள் இடத்துக்கே வந்துட்டுங்க. உங்களோட நீள அகலத்தை எல்லாம் மெஷர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீளத்தை குறைக்கணும்னா நீளத்தை குறைச்சி, அகலத்தை குறைக்கணும்னா அகலத்தை குறைச்சி கஸ்டமைஸ்டாக கூட நம்ம டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம், ஸ்டோர் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை பாத்ரூம் டாய்லெட் கூட அதுக்கு மேலே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சு கொடுக்குறோம். இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த டேங்க்கில் நம்ம எந்த இடத்துலையுமே ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சுருக்க மாட்டோங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டாக தான் உங்களுக்கு இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதனால் இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ, துரு பிடிக்கிறதோ, இதிலிருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ வெளியே வர்றதோ, இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராதுங்க. இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இனாக்குலம்ங்கிற பாக்டீரியாவை டேங்குக்குள்ளே போட்டுருவோங்க. அந்த பாக்டீரியாவோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர அந்த தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டம் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம். எனக்கு ரெண்டுமே கிடையாது அப்படின்னா ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இஞ்சுமா அந்த தண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தி விட இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை எடுத்துக்குங்க. இந்த இடத்துல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால வெளியே வர தண்ணியை எங்களுக்கு ட்ரைனேஜில் கனெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்ததுனால நம்ம இங்கே அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்ங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள்.